தியா ஸ்டைல் ஆஃப் பொங்கல் எப்படி பண்ணுறது வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் பாசிப்பருப்பு, அது கூட கொஞ்சம் அரிசி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் 4 இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ ஆட் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மிளகு, அது கூடவே பச்சை மிளகா. இது எல்லாமே காரம் சாப்பாட்டில் இறங்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் காரசாரமாக, அதனால தான். ஸோ இது என்னோடய ஸ்டைல். இப்போ ஒரு விஷில் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மிளகு, இது எல்லாத்தையும் நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு பேனில் தேங்காய், பச்சை மிளகா, கருவேப்பிலை, நம்ம ஆல்ரெடி தட்டி வச்சிருக்கிற சீரகம், மிளகு, இது எல்லாத்தையுமே போட்டு ஒரு நல்ல கலரிட்டு இதை எடுத்து நம்ம சைடில் வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு விஷில் எடுத்து வச்சிருக்கிற அந்த ஒரு பொங்கலில் நாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறமா கேஷ்யூ ஆப்ஷனல் தான். எனக்கு கேஷ்யூ ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேஷ்யூ ஆட் பண்ணிக்குவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தேங்காய் ரெசிபி இதுக்குள்ளே போட்டு நல்ல ஒரு கலரிட்டு ஆஃப் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் தம்மில் வச்சுக்க போகிறோம். அண்ட் நெய் கூட ஆப்ஷனல் தான். எனக்கு நெய் ரொம்ப பிடிக்கும், அதனால எனக்கு எவ்வளோ நெய் வேணுமோ நான் அவ்வளோ ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட குழையாமல் வந்திருக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ்